அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் சக்தி வாய்ந்த மாசி மக திருநாள். 1 ஸ்பூன் அளவிற்கு மஞ்சள் தூளை தண்ணீரில் இப்படி கலந்து குளித்து பாருங்கள். 7 ஜென்மத்து பாவங்கள் உடனே தீரும். உங்கள் வாழ்க்கையே மாறிவிடும். சூரிய பகவான் கும்ப ராசியில் இருக்க, சந்திர பகவான் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தை மாசி மகமாக நம்ம கொண்டாடுகிறோம். அதே போல கும்பத்தில் சூரியனும் சிம்மத்தில் சந்திர பகவானுடன் குரு பகவானும் இணைந்திருந்தால் அதை மாசி மகாமகம்னு நம்ம சொல்லுவோம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த நிகழ்வு நடக்கும். மாசி மகம் அப்படின்றது சாதாரணமான நாள் கிடையாதுங்க. நிறைய விசேஷங்களை உள்ளடக்கியது. இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய அத்தனை விதமான வழிபாடுகள், தாந்திரிக முறைகள், தான தர்மங்களுக்கு கோடி மடங்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும். சிவபெருமானுடைய நிறைய திருவிளையாடல்கள் இந்த மாசி மாதத்துல தாங்க நடந்தது. பெருமாளும் பார்த்தீங்கன்னா வராக அவதாரத்தை இந்த மாசி மகம் நாளன்னைக்கு தாங்க எடுத்தாரு. அன்னை பார்வதி தேவி வலம்புரி சங்காக அவதாரம் எடுத்து பிறகு தாட்சாயணியாக மாறியதும் இந்த மாசி மகம் திருநாள்ல தாங்க. மாசி கயிறு பாசி படியும்ன்றது பழமொழி. பெண்கள் தாலி கயிறை மாற்றுவதற்கு மிகவுமே உகந்த மாதம் எதுன்னு பார்த்தோம்னா இந்த மாசி மாதம் தாங்க. அதிலும் குறிப்பாக காரடையான் நோன்பு மிகவுமே விசேஷம். இப்படிப்பட்ட விசேஷங்களை கொண்ட இந்த மாசி மக திருநாளில் எளிமையான இந்த தாந்திரிக குளியலை நாம் செய்தோம்னா 7 ஜென்மத்து பாவங்கள் உடனடியாக தீரும். இந்த தாந்திரிகத்தை எப்படி செய்யணும், எந்த நேரத்தில் குளிக்கணும்ன்றதையும் இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்பாக நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், பௌர்ணமி திதி மற்றும் மகம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் பிப்ரவரி 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4:55 நிமிடங்களுக்கு பௌர்ணமி திதி ஆரம்பமாகுதுங்க. நாளைய தினம் பிப்ரவரி 24ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6:51 நிமிடங்கள் வரை பௌர்ணமி திதி இருக்குங்க. அடுத்ததாக மகம் நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்றைய தினம் பிப்ரவரி 23 வெள்ளிக்கிழமை இரவு 8:40 நிமிடங்களுக்கு துவங்குதுங்க. நாளைய தினம் பிப்ரவரி 24 சனிக்கிழமை இரவு 11:05 நிமிடங்கள் வரை மகம் நட்சத்திரம் இருக்குங்க. இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா நாளைய தினம் பிப்ரவரி 24ஆம் தேதி 2024 சனிக்கிழமை மாலை 6:51 நிமிடங்கள் வரை மாசி மகம் நிறைவாக இருக்கக்கூடிய நேரம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிக குளியலை எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தோம்னா நாளைய தினம் பிப்ரவரி 24ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை 3 மணி முதல் மாலை 6:50 நிமிடங்கள் வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் நீங்க குளிக்கலாம். ரொம்பவுமே விசேஷமான நேரம் என்னன்னு பார்த்தோம்னா அதிகாலை 3 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரம் தாங்க. சூரிய பகவான் உச்சிவானிலிருந்து சாய்வதற்குள்ளாக ஸ்நானம் செய்வது உச்சக்கட்ட பலனை நமக்கு கொடுக்கும். சரிங்க, இந்த மாசி மகம் அன்று இந்த தாந்திரிக குளியலை செய்வது அந்த அளவிற்கு விசேஷமான பலன்களை கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா இதற்கு பின்னாடி நிறைய புராண கதைகள் இருக்குங்க. தீபாவளி அன்னைக்கு விடியற் காலை நேரமும் மாசி மகம் இருக்கக்கூடிய அந்த முழு நேரமும் அனைத்து நீர்நிலைகளிலும் அன்னை கங்காதேவி வாசம் செய்வதாக ஐதீகம். பொதுவாகவே மாசி மகத்தன்று கடலில் போய் ஸ்நானம் செய்வது, கடல்ல போய் குளிப்பது அவ்வளவு விசேஷமான பலன்களை கொடுக்கும். பாவங்கள் நீங்குவது மட்டும் கிடையாதுங்க, 16 செல்வங்களையும் அதை நமக்கு பெற்றுத்தரும். கடல் மற்றும் நதிக்கரை ஓரம் இருக்கக்கூடிய நிறைய கோவில்கள்ல பார்த்தோம்னா அன்றைய தினம் உற்சவ மூர்த்திகள் நதிக்கரை அல்லது கடற்கரைக்கு கொண்டு செல்லப்பட்டு தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும். சென்னையில கூட பார்த்தோம்னா திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் மெரினா பீச்ல எழுந்தருளி சேவை சாதிப்பாரு. கும்பகோணத்தை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆதி கும்பேஸ்வரர் கோவிலில் வருடாந்திர உற்சவம் இப்ப நடைபெற்று வருது. நாளைய தினம் அந்த கோவில் குளத்தில் குளித்தாலே போதும் உலகத்தில் உள்ள அனைத்து புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய பலன்கள் நமக்கு கிடைக்கும். இவ்வளவு தூரம் நம்ம பார்ப்பதற்கான காரணம் மாசி மகம் அன்று ஆறுகள், நதிகள், கடற்கரை மற்றும் கோவில் குளங்களில் குளிப்பது மிகப்பெரிய புண்ணியத்தை சேர்க்கும். அப்படிப்பட்ட இடங்களுக்கு போய் குளிக்க முடியாதவங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிக குளியலை நீங்க செய்தாலே போதும் அனைத்து
புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நாளைய தினம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த குளியலை நீங்க செய்யலாம். இதற்கு தேவைப்படுவது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தாங்க. ஒரு ஸ்பூன் அளவிற்கு மஞ்சள் தூள் நமக்கு தேவை. குழம்புக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த மஞ்சள் தூளை எடுக்க வேண்டாம். முகத்திற்கு பூசும் மஞ்சள் அல்லது பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த மஞ்சளை தாங்க இந்த தாந்திரிகத்திற்கு நம்ம யூஸ் பண்ணணும். சில வீடுகள்ல கஸ்தூரி மஞ்சளை அரைச்சு வச்சிருப்பாங்க, அதை கூட நீங்க எடுத்துக்கலாம். புதியதாக தான் நீங்க மஞ்சள் தூள் வாங்கணும்னு கிடையாதுங்க. வீட்ல ஆல்ரெடி நீங்க வச்சிருக்கக்கூடிய மஞ்சள் தூளையே எடுத்துக்கலாம். காலையில் நீங்க எழுந்ததும் மவுத் காகல் பண்ணிக்கோங்க. வாய் மட்டும் கொப்பளிச்சிட்டு இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். பல் துலக்கணும்னு நினைக்கிறவங்க இதை நீங்க செய்யலாம். அல்லது சில பேர் குளிக்கும் பொழுதே பல் துலக்குவாங்க. அப்படிப்பட்டவங்க நீங்க வாய் கொப்பளிச்சிட்டு இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் தாராளமாக இந்த தாந்திரிக குளியலை நீங்க செய்யலாம். பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இது போல நீங்க குளிக்கலாம். இப்ப கிழக்கு திசை ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி நீங்க உட்கார்ந்துக்கோங்க. தரையில அல்லது சேர்லன்னு எப்படி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். தரையில உட்கார்றவங்க நீங்க விரிப்பெல்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நீங்க வெறும் தரையிலேயே உட்கார்ந்துக்கலாம். அல்லது பெட்டர் நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவிற்கு மஞ்சள் தூள் எடுத்து உங்க உள்ளங்கைக்குள்ள நீங்க வச்சுக்கணும். ரைட் ஹேண்ட் உள்ளங்கைக்குள்ள தாங்க வைக்கணும். வலது உள்ளங்கைக்குள்ள தாங்க ஒரு ஸ்பூன் அளவிற்கு மஞ்சள் தூளை நீங்க எடுத்து வச்சுக்கணும். இப்போ விரல்களை கொஞ்சம் மடக்கி வச்சுக்கோங்க. கைக்குள்ள இருக்கக்கூடிய மஞ்சள் தூள் கீழே சிந்த கூடாதுங்க. இப்போ பொறுமையா கண்களை மூடிட்டு 5 முதல் 10 நிமிடங்களுக்கு அன்னை கங்காதேவியின் இந்த திருநாமத்தை நீங்க சொல்லணும். ஓம் ஸ்ரீ கங்காயே நமக, ஓம் ஸ்ரீ கங்காயே நமக, ஓம் ஸ்ரீ கங்காயே நமக. அவ்வளவுதாங்க. இந்த திருநாமத்தை குறைந்தபட்சம் 5 நிமிடங்கள், அதிகபட்சம் 10 நிமிடங்கள் வரை நீங்க சொல்லுங்க. சொல்லி முடித்தவுடன் நீங்க குளிக்கும் தண்ணீர்ல இந்த மஞ்சளை கலந்து விட்டுருங்க. அன்னை கங்காதேவி இந்த தண்ணீர்ல வாசம் செய்யணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுட்டு நீங்க குளிக்க ஆரம்பிக்கலாம். முடிந்தவரை எல்லாருமே நீங்க தலைக்கு குளிச்சிருங்க. வயதானவர்கள் அல்லது உடல்நிலை சரியில்லாதவங்க நார்மலா நீங்க குளித்தாலே போதும். குளிக்கும் போது அந்த தண்ணீரை 3 முறை தலையில நீங்க தெளிச்சுக்கோங்க. நார்மலா கூட குளிக்க முடியாம இருக்கிறவங்க அந்த தண்ணீரை தலையில 3 முறை தெளிச்சுக்கிட்டு ஜஸ்ட் நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. முகம் கழுவிக்கிட்டாலே போதும். வீட்ல இப்போ சின்ன பசங்க இருக்காங்கன்னா பெரியவங்க நீங்க ஒரு 5 நிமிடம் அன்னை கங்காதேவியின் இந்த நாம ஜபத்தை செய்து அந்த மஞ்சளை தண்ணீர்ல நீங்க கலந்து கொடுங்க. வெந்நீர்லயும் நீங்க குளிக்கலாம் அல்லது நார்மல் பிளைன் வாட்டர் சாதாரண தண்ணியிலும் நீங்க குளிக்கலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல நாளைய தினம் தவறாமல் இந்த தாந்திரிக குளியலை நீங்க செஞ்சு பாருங்க. அடுத்த நாளிலிருந்தே உங்கள் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களும் அதிசயங்களும் நடைபெறும். இதை தாண்டி இன்னொரு சின்ன குறிப்பு, எப்பவுமே குளித்து முடித்தவுடன் நம்முடைய முதுகை தாங்க ஃபர்ஸ்ட் நம்ம துடைக்கணும். பொதுவாக நிறைய பேர் குளித்து முடித்தவுடன் டவல் வச்சு முகத்தை ஃபர்ஸ்ட் துடைப்பாங்க, அதற்கு பிறகு உடம்பு முழுவதும் துடைப்பாங்க. ஆனால் குளித்து முடித்தவுடன் நம்முடைய முதுகை தாங்க ஃபர்ஸ்ட் துடைக்கணும். அப்படி துடைத்தால் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் விலகும். அதற்கு பிறகு தாங்க நம்முடைய முகத்தை துடைக்கணும். ஆரம்பத்துல நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வராது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ரகசியம் இது. வாழ்க்கையில எப்பவுமே நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் தாங்க மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொண்டு வரும். சோ தினமுமே குளிக்கும் பொழுது இந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.